ஆதியே அந்தமே அல்பாவே ஒமேகாவே ஆதியே அந்தமே அல்பாவே ஒமேகா. திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியே அந்தமே அல்பாவே ஒமேகாவே ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் உன்னத தேவனே ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் உன்னத தேவனே நீ ராஜா ராஜாதி ராஜா நீ ரோஜா சாரோனின் ரோஜா நீ ராஜா ராஜாதி ராஜா நீ ரோஜா சாரோனின் ரோஜா ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர் பள்ளத்தாக்கின் லீலியே ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர் பள்ளத்தாக்கின் லீலியே ஆதியே அந்தமே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஜெபத்தை கேட்கிறவர் ஹல்லேலூயா அவர் எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவர். விசுவாசத்தோடு கரம் கொட்டி ஜெபத்தை கேட்பவரே எங்களுக்கு ஜெயத்தை தருபவரே விண்ணப்பத்தை கேட்பவரே எங்களது கண்ணீரை காண்பவரே ஜெபத்தை கேட்பவரே எங்களுக்கு ஜெயத்தை தருபவரே விண்ணப்பத்தை கேட்பவரே எங்களது கண்ணீரை காண்பவரே நல்லவரே உயர்ந்தவரே பெரியவரே பூமியில் உயர்ந்தவரே ஜாதிகளில் உயர்ந்தவரே பூமியில் உயர்ந்தவரே ஆமென். ஜாதிகளில் கரம் கொட்டி நீ ராஜா ராஜாதி ராஜா நீ ரோஜா சாரோனி ரோஜா நீ ராஜா ராஜாதி ராஜா நீ ரோஜா சாரோனி ரோஜா ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர் பள்ளத்தாக்கின் லீலியே ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர் பள்ளத்தாக்கின் லீலியே ஆதியே அந்தமே. சேர்ந்து பாடலாம். ஹல்லேலூயா. கூப்பிடும் வேளையிலே எங்களுக்கு பதிலை தருபவர் நீ ஆபத்து காலத்தில் எங்கள் அருகினில் வருகிறவர் யெகோவாயிரே எங்களுடைய சகாயரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். கூப்பிடும் வேளையிலே எங்களுக்கு பதிலை தருபவரே ஆபத்து காலத்திலே எங்களது அருகினில் வருபவரே. சென்று சொல்லுவோம். கூப்பிடும் வேளையிலே எங்களுக்கு பதிலை தருபவரே ஆபத்து காலத்திலே எங்களது அருகினில் வருபவரே யெகோவாயிரே சகாயரே எஜமானனே இயேசுவே கரம் பற்றி நடத்துவீரே காருண்யத்தால் உயர்த்துவீரே. சேர்ந்து சொல்லுவோம். கரம் பற்றி நடத்துவீரே காருண்யத்தால் உயர்த்துவீரே. நீ ராஜா ராஜாதி ராஜா நீ ரோஜா சாரோனி ஆமென். ராஜா ராஜாதி ராஜா நீ ரோஜா சாரோனி ரோஜா ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர் பள்ளத்தாக்கின் லீலியே ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர் பள்ளத்தாக்கின் லீலியே ஆதியே அந்தமே. ஹல்லேலூயா. அன்று உள்ள தேவைகளை எங்களுக்கு அனுதினம் தருகிறவர் ஆதரவாக இருந்து எங்கள் ஆத்துமாக்களை தேற்றுகிறவர் நீர் ராஜா. ஹல்லேலூயா.
எங்களுக்கு அனுதினம் தருபவரே, ஆதரவாயிருந்து எங்களது ஆத்துமாவை தேற்றுவீரே. அன்றன்றுள்ள தேவைகளை எங்களுக்கு அனுதினம் தருபவரே, ஆதரவாயிருந்து எங்களது ஆத்துமாவை தேற்றுவீரே. கண்மலையே காண்பவரே, ஜீவநதியே தேவாவியே, புல்வெளியில் மேய்ப்பவரே, தாகத்தை தீர்ப்பவரே, புல்வெளியில் மேய்ப்பவரே, தாகத்தை தீர்ப்பவர். கரம் கொட்டி நீ ராஜா ராஜாதி ராஜா, நீ ரோஜா சாரோ நீ ரோஜா, நீ ராஜா ராஜாதி ராஜா, நீ ரோஜா சாரோ நீ ரோஜா. ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவன் பள்ளத்தாக்கின் லீலியே, ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவன் பள்ளத்தாக்கின் லீலியே. ஆதியே அந்தமே அல்பாவே ஒமேகாவே, ஆதியே அந்தமே அல்பாவே ஒமேகாவே. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் உன்னத தேசம். சொல்லுங்க, ஒருவராய் பெரிய அதிசயம். ரெண்டு கரம் கொட்டி ஆமே. ராஜா ராஜாதி ராஜா, நீ ரோஜா. கரம் கொட்டி ஹல்லேலூயா. ராஜா நீ ரோஜா சாரோ நீ ரோஜா. ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர் பள்ளத்தாக்கின் லீலியே, ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர் பள்ளத்தாக்கின். மீண்டும் சத்தமா நீ ராஜா ராஜாதி ராஜா, நீ ரோஜா சாரோ நீ ரோஜா, நீ ராஜா. எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஆண்டவரை உயர்த்துவோமா. நீர் மகாராஜா ஆண்டவரே, நீர் எல்லாவற்றிற்கும் மேலானவர். ஹல்லேலூயா. சகலவித ஆசீர்வாதங்களினாலும் எங்களை ஆசீர்வதிக்கிற நீர் ஒருவரே ராஜா, நீர் ஒருவரே மகாராஜா. யார் யார் வாய்களை திறந்து கர்த்தரை உயர்த்துகிறீர்களோ, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்கள் நடுவிலே நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன். வாய்களை திறந்து சத்தமா நீ ராஜா, நீ ராஜா உயர்த்தலாமா? எல்லாரும் ரெண்டு கரம் காட்டி வாய்களை திறந்து சத்தமா நீ ராஜா ராஜாதி ராஜா, நீ ரோஜா சாரோ நீ ரோஜா, நீ ராஜா ராஜாதி ராஜா, நீ ரோஜா சாரோ நீ. சத்தமா நீ ராஜா ராஜாதி ராஜா, நீ ரோஜா சாரோ நீ ரோஜா, நீ ராஜா ராஜாதி ராஜா, நீ ரோஜா சாரோ நீ ரோஜா. ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர் பள்ளத்தாக்கின் லீலியே, ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர் பள்ளத்தாக்கின் லீலியே. ஆதியே அந்தமே. அப்படி ரெண்டு கரம் உயர்த்தி சொல்லுங்க, நீங்க தான் என்னை ஆசீர்வதிக்கணும் சொல்லுங்க, நீங்க தான் என் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யணும்னு சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் உன்னத தேவனே. சொல்லுங்க சொல்லுங்க, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் உன்னத தேவன். அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் அப்பா, நீர்தான் அதிசயங்களை செய்கிறவர். நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். இந்த விடுதலையின் ஆசீர்வாத கூட்டத்திற்கு வந்திருக்கிற என் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கணும்னு சொல்றவங்க அப்படியே ரெண்டு கரம் உயர்த்தி, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் உன்னத தேவனே, ஒருவராய் பெரிய அதிசயம் உன்னத தேவனே.
என்னை செழிக்கச் செய்வீர். கேதுரு போல் என்னை வாழ. எத்தனை பேர் சொல்றீங்க? பனையை போல என்னை செழிக்கச் செய்வீர் உயரங்களில். அப்பா, என் வாழ்க்கையில நீங்க அதிசயங்களை செய்ய போகிறபடினா, என் வாழ்க்கையில இன்றைக்கு நீர் அதிசயங்களை செய்கிறபடினா, எத்தனை பேர் வாய்களை திறந்து நீங்க சொல்றீங்க, நிச்சயமாகவே நான் பனைய போல செழிப்பேன் சொல்றவங்கெல்லாம் என்னோடு கூட வாய்களை திறந்து அறிக்கையிட்டு சொல்லுங்க. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் இந்த கூட்டத்திலே வாழ்க்கையில செய்ய போகிற அதிசயத்தின் நிமித்தமாக இனி வரும் நாட்களிலே நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் நாங்கள் பனையை போல செழிப்போம் என்றவர்கள் மாத்திரம் வாய்களை திறந்து சத்தமா பனையை போல என்னை செழிக்கச் செய்வீர் உயரங்கள். சத்தமாய் மீண்டும் ஒருமுறை. பனையை போல என்னை செழிக்கச் செய்வீர். கேதுரு போல் என்னை வாழறச் செய்வீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும். மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா? பனையை போல என்னை செழிக்கச் செய்வீர். கேதுரு போல் என்னை நம்பிக்கையோடு பனையை போல கேதுரு போல் என்னை வாழறச் செய்வீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. தேவன் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அதனால்தான் நம்முடைய தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் அதிகமாய் நம்முடைய தேவன் நமக்குள்ளாய் கிரியை செய்கிறவர். இன்னைக்கு முழு நிச்சயமாய் நம்புங்க, இந்த கூட்டத்தில் கர்த்தர் என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். என் குடும்பத்தை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதிக்க போகிறார். நம்புறவங்க சத்தமா சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்து ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா 1வது அதிகாரம் 11வது வசனத்துல வேதத்துல இப்படியாய் நான் வாசிக்கிறோம். உபாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில பெருக்கத்தை உண்டாக்குகிற தேவன், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில விருத்தி அடைய பண்ணுகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு பலன் அடைந்தது மாத்திரம் அல்ல, அவன் வர வர என்ன செய்துகிட்டே போனாரா? விருத்தி அடைந்து கொண்டே போனார், மகா பெரியவனானார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற ஆசீர்வாதம் அல்ல, நாளைக்கு இதைவிட ஆசீர்வாதம், அடுத்த நாள் இதைவிட ஆசீர்வாதம். அதனாலதான் வேதம் சொல்கிறது, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும். ஹல்லேலூயா. நாளைக்கு என் தேவன் என்னை 1000 மடங்காய் பெருக பண்ணுவார். நம்புறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஏனென்றால் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம், இந்த நிமிஷத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம், இந்த நொடி பொழுதுல இருக்கிறதை பார்க்கிறோம், இந்த நாளில இருக்கிறதை பார்க்கிறோம். என் தேவன் வருகிற நாட்களிலே நிச்சயமாகவே என் பிதாக்களை பார்க்கிறோம் என் தேவன் 1000 மடங்கு என்னை பெருக பண்ணுவார். ஆமென். நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆசீர்வாதங்களை பார்த்து அவர் சந்தோஷம் அடைகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது அப்பாவுக்கு என்ன சந்தோஷம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இப்படி இருக்கிறது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. நம்ம ஆசீர்வாதமாய் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும் 1000 மடங்கு நம்ம ஆசீர்வாதமாய் இருக்கிறது தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஆகவே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை என்ன செய்வாராம். நான் சொல்லல, இந்த வார்த்தை யார் சொல்றா? 1000 மடங்கு ஆசீர்வாதம் என்பதை யார் சொல்லுகிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, மகளே மகளே பயப்படாதே அப்பா, நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். வேதம் சொல்லுகிறது இந்த வார்த்தையை சொல்லியபடியே. ஆமென். சொல்லியபடியே வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். அவர் தான் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாக்கு மாறுகிற ஒரு தேவனை ஆராதிக்க வரவில்லை. வாக்கு மாறாத ஒரு உண்மையுள்ள தேவன், சொன்னபடியே செய்து முடிக்கிற தேவன், சொன்னதை செய்வதற்கு சகலவற்றிலும் அதிகாரமுடைய தேவனை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் சொல்லுகிறார், சொல்லியபடியே என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை. எல்லாம் என்ன ஆயிற்று? நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் கொடுக்கிற வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வார்த்தைகள். ஹல்லேலூயா. நிறைவேற்றுகிற வார்த்தைகளை நம்முடைய தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். நிறைவேற்றக்கூடிய வாக்குத்தத்தங்களை ஹல்லேலூயா அந்த அதிகாரமுடையவர் ஹல்லேலூயா ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், 1000 மடங்கு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். ஹல்லேலூயா. 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 வேதத்தில் யோபு அதை தான் சொல்லுகிறார், என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைச்சிட்டார்னா அதை யாராலும் தடுக்க முடியாது. நம்புறவங்க சத்தமா சொல்லுங்க, இந்த விடுதலையின் ஆசீர்வாத கூட்டத்தில் கர்த்தர் எனக்கு ஒன்றை நினைத்திருக்கிறார். என் மகனே என் மகளே, உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. நினைத்ததை நிறைவேற்றுகிற தேவன், சொல்லுகிறதை நிறைவேற்றுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் யாருக்கு யார் மூலமா இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மோசே ஐயா மூலமாக ஆண்டவர் யாருக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. யாருக்கு இந்த வார்த்தை வருகிறது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. மோசே என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் மூலமாய் ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு சொல்லுகிறார், நான் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. 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 அன்றைக்கு அவர்கள் எழுத்தின்படியாக இஸ்ரவேலர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் அன்றைக்கு மாம்சத்தின் ரீதியாக இஸ்ரவேலர்கள். ஆனால் இன்றைக்கு நாமோ ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாய் நமக்கு உண்டு. நம்புறவங்க சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாகவே நமக்கு உண்டு. ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமை சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாய் உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பிதாக்களை பார்க்கிறோம். ஆபிரகாமை விட நம்முடைய தேவன் 1000 மடங்கு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென்.
அதனாலதான் கலாத்தியர் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா 14வது வசனத்தில் இப்படியா நான் வாசிக்கிறோம். கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு மாம்சீகத்தின்படி இஸ்ரவேலராய் இருந்தவர்களுக்கு ஆண்டவர் மோசே மூலமாய் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், 1000 மடங்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய், ஹல்லேலூயா, அவருடைய பாடுகளின் மூலமாய் மீட்கப்பட்ட நமக்கும் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அது நமக்கும் உண்டு என்று நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த 1000 மடங்கு ஆசீர்வாதம் இன்னைக்கு நான் பெற்றுக்கொள்ளாம இருந்து போக மாட்டேன். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நான் இன்னைக்கு பெற்றுக்கொள்ளாமல் விட மாட்டேன். யார் யார் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இன்றைக்கு மீட்கப்படும்படியாய் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறீர்களோ, இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் 1000 மடங்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுகிறார், நீ கடன் வாங்க மாட்ட, நீ அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், நீ வருகையில் ஆசீர்வாதம் தான், நீ போகையில் ஆசீர்வாதம் தான், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. அதுதான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். இஸ்ரவேலருக்கு கர்த்தர் கொடுக்க ஆசீர்வாதம். இந்த இஸ்ரவேலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய, ஹல்லேலூயா, அவர்கள் இஸ்ரவேலர்கள் அவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என் தேவன் ஒருவரே தேவன், 3 பேர் அல்ல, என் தேவன் ஒருவரே. இந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும், ஹல்லேலூயா, ஞானவான்களுக்கு மறைத்து பைத்தியங்களாகிய நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். இதுதான் மேலான ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஒருவரே தேவன் என்று முழங்கும்படியாய், ஒருவரே தேவன் என்று வாய்களை திறந்து அறிக்கை பண்ணும்படியாய், ஹல்லேலூயா, ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் 1000 மடங்கு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை வந்த வண்ணமாய் இன்னைக்கு அனுப்பவே மாட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை வந்த வண்ணமாய் அனுப்ப மாட்டார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை வெறுமையா அனுப்ப மாட்டார். 1000 மடங்கு ஆசீர்வதித்து தான் அனுப்ப போகிறார். உங்கள் பாத்திரத்தை திறந்து கொடுங்க. அதனாலதான் தாவீது தன்னுடைய பாத்திரத்தை திறந்து கொடுத்தார். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், என் பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறது. அந்த 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை தாவீதுடைய வாழ்க்கையில தாங்க முடியல. 1000 மடங்கு ஆசீர்வாதம் அவனுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தது. கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதிக்க போகிறார். அதற்கு தான் கர்த்தர் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சொல்லி இருக்கிறபடியே, சொல்லி இருக்கிறபடியே கர்த்தர் உங்களை என்ன செய்வாராம். நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? கர்த்தர் சொன்னபடி என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவர் அந்த வார்த்தையை குறித்து ஆணித்தரமா யாக்கோபுக்கு சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்காய் நன்றி சொல்றீங்க? ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களும் சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வார்த்தையை வாழ்க்கையில நிறைவேறுகிற வரைக்கும், இந்த 1000 மடங்கு ஆசீர்வாதம் என் குடும்பத்தில் நிறைவேற வரைக்கும், இந்த 1000 மடங்கு ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிற வரைக்கும், ஹல்லேலூயா, என்னை விட்டு விடாதீங்கப்பா, என்னை விட்டு விலகிடாதீங்கப்பா. இந்த 1000 மடங்கு ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் வம்சத்திலே, என் சந்ததியிலே நிறைவேறும்படியாய் இயேசுவே நீர் என்னை விட்டு விலகாமல் நீர் என் கூடவே இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலருக்கு சொன்ன அந்த வார்த்தை. அதனால்தான் யாக்கோபு தன்னை ஆசீர்வதிக்கும்படியா இரவெல்லாம் என்ன செய்கிறார், போராடுற. ஹல்லேலூயா. அந்த போராட்டத்தின் ஜெபம் அன்றைக்கு யாக்கோபை என்னவா மாத்துச்சு, என்னவா மாத்துச்சு, இஸ்ரவேல். ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேலா எத்தனா இருந்த கோலும் தடியுமாய் யோர்தானை கடந்து போன அந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி என் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆனால் இன்றைக்கு இந்த ஜெப வேளையிலே, இந்த பரிசுத்த பர்வதத்திலே ஒருவேளை நான் வெறுமையா வந்திருக்கிறேன் நீங்க சொல்லி வந்திருப்பீங்கன்னா, இன்றைக்கு யாக்கோபை போல போராடுங்க. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை.
இது போராட்ட ஜெபம். இன்னைக்கு உங்களை இஸ்ரவேலாய் மாற்ற போகிறது. இந்த போராட்டத்தின் ஜெபத்தின் மூலமாக என் தேவன் உங்களை 1000 மடங்காய் பிதாக்களை பார்க்கிலும் 1000 மடங்காய் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க ஜெபத்துல போராடுவீங்களா? நீங்க ஜெபத்துல ஆண்டவருடைய சமூகத்துல போராடுவீங்களா? ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த இரவு முழுவதும் யாக்கோபு போராடினார். நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னும் கொஞ்ச நேரம் தானே போராட போறோம். வாய்களை திறந்து போராடுங்க. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை என்ன செய்வது இல்லை, விடுவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபம் ஹல்லேலூயா நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஆமென். யாக்கோபு போராடி ஜெபித்தார். அந்த ஜெபம் யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரலையா? வேதம் அருமையாய் சொல்லுகிறது, அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனானவர். அவர் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல. அவர் யாக்கோபை மாத்திரம் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, அவர் என்னையும் ஆசீர்வதிக்கிறவர். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன். எத்தனை பேர் நம்பிக்கையா சொல்றீங்க? எத்தனை பேர் வைராக்கியமா சொல்றீங்க? தேவனே, யாக்கோபின் தேவனே, நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன். யாக்கோபை ஆசீர்வதித்தீரே, எங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமை ஆசீர்வதித்தீரே, ஈசாக்கை ஆசீர்வதித்தீரே, என்னையும் அவர்களை விட நீர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொன்னீரே, என்னையும் ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவு முழுவதும் போராடினார். ஆமென். இன்னைக்கு ஏனோ தானோ என்று அல்ல, ஏதோ அந்த கூட்டத்திற்கு வந்தோம் என்று அல்ல. இன்னைக்கு போராடுங்க. இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படணும். இன்னைக்கு என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், என் தரித்திரம் மாறணும், என் நிந்தை மாறணும், என் அவமானம் மாறணும், என் துக்கம் மாறணும், என் புலம்பல் மாறணும். இன்னைக்கு விட போவதில்லை. என் தேவனை என்னை ஆசீர்வதியும். ஆமென். ஹல்லேலூயா. 1000 மடங்கு ஆண்டவர் அதேதான் சொல்லி இருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எத்தனை பெரிய வாக்கு தத்துவம், எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. என் நாமத்தினால கேளப்பா, நான் உனக்கு அதை செய்வேன். இன்னைக்கு வாய்களை திறந்து கேளுங்க. யாக்கோபு கேட்டார் பாருங்க, நீர் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டார். அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு எத்தனை பேர் வாய்களை திறந்து கேட்க போறீங்க? அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா? இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கு உண்டு என்று நம்புறவங்க வாய்களை திறந்து இயேசப்பா என்னை நீர் ஆசீர்வதியும். ஆமென். வேதத்துல யோவானின் புத்தகத்தை நீங்க எடுத்து வாசிங்க. யோவான்ல 16வது அதிகாரத்துல 24வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க. அங்க வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. யோவான் 16வது அதிகாரம் 24வது வசனம், இதுவரைக்கும் நீங்க என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன் சொல்லல, உங்கள் சந்தோஷத்தை நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென். குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதம், குறைவில்லாத ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவான ஒரு சந்தோஷம், 1000 மடங்கான சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த ஜெப நேரத்தை பயன்படுத்தி யாக்கோபை போல போராடுங்க. நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சில பேர் வருவாங்க, ஏதோ ஜெபம் நடத்துறாங்க, அதனால நானும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜெபிச்சிட்டு போயிடலாம். இல்ல இல்ல, இன்னைக்கு ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு ஜெபமா இருக்கணும். இன்னைக்கு ஒரு போராட்டத்தின் ஒரு ஜெபமா இருக்கணும். பெற்றுக்கொள்வேன் என்ற ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ஜெபமா இருக்கணும். விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். இன்னைக்கு விசுவாசத்தோடு போராடி சொல்லுங்க, 1000 மடங்கு. ஆமென். ஹல்லேலூயா. வேதத்துல லூக்காவின் புத்தகத்தில் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் வாசிங்க. லூக்காவின் புத்தகத்தில் 22வது அதிகாரத்தில் 43வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க. லூக்காவின் புத்தகம் 22வது அதிகாரம் 43வது வசனம், அப்பொழுது வானத்தில் இருந்து
தூதன் ஒருவன் தோன்றி அவரை என்ன செஞ்சானா, வானம் அவருக்காய் திறக்கப்பட்டது. வானத்தில் இருந்து ஒரு தூதன் தோன்றி அன்றைக்கு இயேசுவை பலப்படுத்துவதற்கு காரணம், இயேசு கிறிஸ்து அடுத்த வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர் மிகுந்த வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணினார், அவர் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். இன்னைக்கு ஊக்கம் உள்ளவர்களாய் இயேசுவே என்னை ஆசீர்வதியும் என்று வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட கேட்பீங்கன்னா 1000 மடங்கு. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும் பொழுது அவருக்காக வானம் என்ன செஞ்சுதான், திறந்தது. ஆமென். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கும் பொழுது இன்னைக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உங்களுக்கு திறந்து என் தேவன் இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, வானத்தின் பலகணிகளை திறந்து என் தேவன் இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் இயேசு எப்படி ஊக்கத்தோடு, இயேசு எப்படி வியாகுலத்தோடு ஜெபித்தாரோ அதே போல ஜெபிங்க. நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும். அப்படிதான் ஜெபம் பண்ணார் யாக்கோபு, போராடினார். நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நீங்க எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை போல யாக்கோபை போல எத்தனை பேர் போராடி ஜெபிக்க போறீங்க? முடியுமான முழங்கால் படியிடுங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு போராடிருங்க. இந்த ஜெபம் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் கொண்டு வரணும் என்று சொல்றவங்க வாய்களை திறந்து இன்னைக்கு போராடுங்க. ஒருவேளை வெறுமையோடு வந்திருக்கிறீர்களோ, இல்ல அடக்கப்பட்டவர்களாய் வந்திருக்கிறீர்களோ, இல்ல ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதவர்களாய் வந்திருக்கிறீர்களோ, இன்னைக்கு வாய்களை திறந்து அப்பாவை நோக்கி கேளுங்க. எங்கள் பிதாக்களை பார்க்கிலோ 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் சொல்லியபடியே, வாய்களை திறந்த அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லியபடியே ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களப்பா, சொல்லியபடியே ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களே, இன்றைக்கு என்னை ஆசீர்வதிங்கப்பா. வாய்களை திறந்து போராடுங்க, ஊக்கத்தோடு கேளுங்க. ஊக்கமுள்ள ஜெபம் அன்றைக்கு வானத்தின் பலகணிகளை திறந்தது போல இன்றைக்கு உங்களுக்கான தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து 1000 மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டுமானால் யாக்கோபை போல போராடுங்க. இயேசுவே அந்த நாமத்தை சொல்லுங்க பார்க்கலாம். என் நாமத்தினால் எதை கேட்டாலும், என் நாமத்தினால் எதை கேட்டாலும், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரு. அந்த அப்பாவை கூப்பிடுங்க பார்க்கலாம். அந்த அதிகாரம் உள்ள அப்பாவை கூப்பிடுங்க. ஏசப்பா, வாய்களை திறந்து கூப்பிடுங்க. இயேசுவே, வாய்களை திறந்து சத்தமா கூப்பிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து இயேசுவே, இன்னைக்கு ஜெபத்தை கேட்டு அப்பா உம்மால கூடும், என்னை ஆசீர்வதிக்க உம்மால தான் கூடும், என்னை ஆசீர்வதிக்க உம்மால தான் கூடும். இந்த வார்த்தையை சொல்லுங்க, உம்மால தான் என்னை ஆசீர்வதிக்க கூடும். வேதம் சொல்லுகிறது, எவரையும் பலப்படுத்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும், உம்மால தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும். 2 கரம் உயர்த்தி வாய்களை திறந்து, 2 கரம் உயர்த்தி, 2 கரம் உயர்த்தி வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் சொல்லுங்க, எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை. மீண்டும் ஒரு முறை சத்தமா, உம்மால் இயேசுவே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொல்லியபடியே என்னை ஆசீர்வதிக்கிறவரே, சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவர். கண்ணீரை காண விரும்புகிறவர். ஸ்தோத்திரம். கடைசியா முழுவலத்தோட விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே.
ஆசீர்வதிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். சொல்லியபடி எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அன்றைக்கு யாக்கோபிடத்துல சொன்னீங்களே, சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டேன், என்னையும் குடும்பத்தை கைவிடாம நடத்துங்க, 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.